செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையூரில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் மனோகரன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். மேலக்கோட்டையூர் பகுதியில் காவலர் குடியிருப்பு பகுதி இங்கு அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது இங்கு சுமார் 6000 வீடுகள் கொண்ட ஒரு குடியிருப்பு பகுதியை கொண்டு வருவதற்கு அரசு முயற்சிக்கிறதாகவும், இந்த ஏற்கனவே இவர்களுக்கு ஒரு அடிப்படை வசதிகள் இங்கு சரியாக செய்து தரப்படவில்லை. அந்த வகையில் இந்த 6000 குடியிருப்புகள் ஒரு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மக்கள் ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இது குறித்து இந்த பகுதி மக்களிடம் கேட்போம். ஐயா வணக்கம் ஐயா, என்ன பிரச்சனை, என்ன மாதிரி இப்ப எதுக்காக இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இந்த குடியிருப்பு வர்றதுக்கு? நாங்க எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கல, அரசாங்கத்தை நாங்க ஆதரிக்கிறோம். அவங்க கொண்டுட்டு வந்த திட்டம் என்னன்னா, இந்த பகுதியில 6000 வீடுகள் கட்டுவதாகவும் குடிசை மாற்று வாரியம் அதற்கு முயற்சி செய்வதாகவும் கேள்விப்பட்டோம். இப்ப நாங்க போலீஸ் குவார்டர்ஸ், அதாவது காவலர் குடியிருப்பு மேலக்கோட்டையூர் 2673 வீடு மொத்தம் இருக்கு. அந்த வீட்டுக்கே அடிப்படை வசதிகள் இதுவரைக்கும் செய்யல. 2016 நாங்க வாங்கணும் சாவி, இன்னைய வரைக்கும் குடிநீர் வசதி இல்லை. ஏரி, குளம், குவாரி இதை நம்பி இவ்வளவு வீடை கட்டினாங்க. ஆனா குவாரியில சம்மர் டைம்ல தண்ணீரே இருக்காது. அந்த டைம்ல தண்ணீர் இல்லாத நாங்க கஷ்டப்பட்டோம். இந்த 2673 வீட்டு கழிவு நீர்கள் சரியான முறைப்படி வெளியே செல்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இந்த இடத்திலே தேங்கி அதையே நாங்கள் சுவாசித்து அதற்கு பல இன்னல்களும் அனுபவித்தோம். இது சம்பந்தமாக செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டருக்கு நாங்கள் பல மனுக்கள் கொடுத்தோம். இதுவரைக்கும் எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. இதற்கு இடையில் இந்த இடத்துல 6000 வீடு கட்டினா அவங்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுக்க முடியுமா? எங்களுக்கே முடியலன்னு நாங்க காசு கொடுத்து வாங்கின வீடு எங்களுக்கு அடிப்படை வசதியை இது வரைக்கும் செய்யல. இவங்களுக்கு செய்வாங்களான்றதுதான் எங்களுக்கு கேள்விக்குறி. என்ன பிரச்சனை, உங்களுடைய தேவைகள் என்ன இருக்கு சார்? நாங்க இங்க 6 வருஷம் ஆகுது சார். எங்களுக்கு போலீஸ் குவார்டர்ஸ்ல ஒரு வீடு இருக்கு சார். இங்க பாத்தீங்கன்னா குடியிருப்பு வளாகத்துல சரியான குடிநீர் கிடையாது, கழிவுநீர் போக வழி கிடையாது. முக்கியமா பாத்தீங்கன்னா இங்க எசென்சியல் நீடான ஹாஸ்பிட்டல் கிடையாது சார். மெயினா பாத்தீங்கன்னா ஒரு அவசரத்துக்கு ஒரு சிக்னல் கூட கிடையாது சார். ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால இங்க சிக்னல் டவர் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு அவசரத்துக்கு கால் பண்ண கூட முடியாது சார். 2500 வீட்டுக்கு ஒரு துணை மின் நிலையம் கொடுக்க முடியாத அளவுக்கு தான் இங்க இருக்காங்க. இருக்கிறவங்களுக்கே வாழ்வாதாரம் இல்ல சார். அப்படி இப்ப நீங்க புதுசா ஒரு 6000 பேரை கொண்டு எங்க வைப்பீங்க? இப்ப காவல்துறை கொண்டு இங்க இறக்கி இருக்கிறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், இது 6 மாசத்துக்கு முன்னாடியே இது ஆல்ரெடி எல்லா சேனல்ஸ்லும் ட்ரோல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட பிரச்சனைக்காக தான் நாங்க போனோம். எல்லாம் கலெக்டர்கிட்டயும் மனு கொடுத்தோம். அவங்க உங்க பக்கத்திலே இருக்கிற இடத்த பார்த்து உங்க எஸ்டிபி பிளான்ட்டை நாங்க வெளியே ஏத்துறோம் அப்படின்னு எங்க கிட்ட பேசினாங்க. நாங்க கூடிய சீக்கிரத்துல உங்க பஞ்சாயத்து தலைவர் கூட கண்டிப்பா இதை பத்தி யோசிச்சு எங்க நிலம் இடம் இருக்கோ அதை பார்த்து எஸ்டிபி பிளான்ட்டை நாங்க மாத்தி கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த எஸ்டிபி பிளான்ட் தண்ணி இதே ஏரிக்கு தான் போயிட்டு இருந்தது. பஞ்சாயத்து தலைவர் தான் அதை கட் பண்ணி இங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அது பக்கத்துலயே ஸ்கூல் இருக்கு. இங்க குப்பை கொட்டுறதுக்கும் இடம் இல்லை. இந்த குப்பையெல்லாம் இங்கதான் கொட்டுறாங்க. அந்த குப்பை நாத்தமும் இந்த ஸ்மெல், இந்த தண்ணியோட ஸ்மெல்லும் நேரா ஸ்கூலுக்கு தான் சார் போகும். கண்டிப்பா பசங்க தான் இது பாதிக்கப்படுவாங்க. நிறைய பேர் இந்த ரோட்ல அசல் வண்டி ஓட்டிட்டு வரவே முடியாது. ஹெல்மெட் போட்டுட்டு இருந்தாலும் அந்த ஸ்மெல் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல நம்ம இவ்வளவு 6000 வீடு 2500 வீட்டுக்கே தண்ணி இல்லை நாங்க போராடிட்டு இருக்கோம். அப்ப 6000 வீட்டுக்கு எப்படி சார் தண்ணி? அதாவது இவர்கள் கூறியது போல இங்கு உள்ள சுமார் 2500க்கும் மேற்பட்ட இந்த குடும்பங்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை வசதிகளான அந்த குடி தண்ணீர் கூட வழங்க முடியாத ஒரு சூழல் உள்ளது. இந்த நிலையில் இவர்கள் போராட்டம் தொடர்ந்து சுமார் 2 மணி நேரம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ரெவென்யூ சம்பந்தமானமோ இல்ல மாவட்ட ஆட்சி சம்பந்தமோ எந்த ஒரு அதிகாரியுமே இந்த இடத்துக்கு வரவில்லை. காவல்துறை மட்டும் இப்போ ஒரு 50க்கும் மேற்பட்ட காவல்துறை கொண்டு இறக்கி உள்ளார்கள். மேலும் இந்த மக்களை ஒரு அடக்குமுறையை ஆள வேண்டும் என்பதற்காகவே காவல்துறை இங்கே இறக்கி உள்ளதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக செங்கல்பட்டிலிருந்து மனோகரன்.